உணவு டெலிவரி செய்வதற்காக நாமக்கல் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் புதிய செயலியை பூசையுடன் தொடங்கி வைத்தனர். ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களான ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் 35% கமிஷன் வாங்குவதாக குற்றம் சாட்டி கடந்த வாரம் நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மூலமாக அந்நிறுவனங்களில் ஆர்டர் எடுப்பதில்லை என முடிவெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாரோஸ் என்ற செயலியை நாமக்கல்லில் அறிமுகப்படுத்தி ஆஞ்சநேயர் கோயிலில் பூசை செய்து தொடங்கி வைத்தனர். இதற்காக 50க்கும் மேற்பட்ட டெலிவரி ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். நாமக்கல் நகர மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ நாங்கள் அசோசியேஷன் சார்பாக ஜரோஸுங்கிற ஆன்லைன் ஆப்போட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா அவங்க எங்களுக்கு ஹோட்டல் ரேட்டுக்கே டெலிவரி பண்ணுறங்கிற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னிலேருந்து நாமக்கல் நகர மக்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் எடுக்கிறோன்னா, எல்லாரும் ஜரோஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். எங்களோட அனைத்து ஹோட்டலோட ஃபுட்டையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ சார், எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு 50 ஹோட்டல் நாங்கள் இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ பேர் சார் பணியாளர்கள் இது வரைக்கும் ஒரு 50 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்கு தடையின்றி எங்களால் டெலிவரி செய்ய முடியுங்க. இதில் ஏதாவது மறைமுக கட்டணம்லாம் இல்லையா? 100% மறைமுக கட்டணம் இல்லைங்க. மக்கள் தாராளமாக அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஹோட்டலில் என்ன விலை வைக்கிறோமோ அதே விலை தான் இந்த ஆப்லேயும் இருக்க போதுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் அந்த டீம் அவங்க கம்பெனியில் ஜெரோஸ் வந்திருக்காங்க. பட் கீழே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆதரவு தர போகிறோம். அது கூடிய வரையில் அவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற பசங்க தான் சேர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சேர்ந்த ஒரு திரு ராம் பிரசாத் அவர்கள் தான் இதோட ஃபவுண்டர். அவர் கிட்டத்தட்ட அந்த டெல்டா மாவட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஊரில் பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இங்கேயும் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி 100% இது பொதுமக்களுக்கும் ஹோட்டலுக்கும் கண்டிப்பாக பயன்படுங்க. இது எவ்வளோ சார் பொதுமக்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த சொமாட்டோ மாதிரி இருக்கு? குறைஞ்சது ஒரு 30% பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்குங்க. எல்லா உணவுகளும் கிடைக்குமா? எல்லா உணவும் கிடைக்குங்க. துரித உணவுலேருந்து, வெஜிடேரியன்லேருந்து, நான் வெஜிடேரியன்லேருந்து, ஈவன் அவங்க பண்ண போகிறது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கிராசரி, பால் பொருட்கள் எல்லாமே, காய்கறி எல்லாமே இதில் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் மட்டுமா சார், தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க முன்னே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு 40 டவுனில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாமக்கல் நகரத்தில் அவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம், திருச்செங்கோடு அவங்களும் எங்க கூட இணைகிறாங்க. எவ்வளோ இலக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இலக்கு தான் வரும். இன்னைக்கு எங்களோட இது பார்த்தீங்கன்னா இலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அது பேச்சுவார்த்தையில் அப்படியே நின்றுச்சுங்க சார். நாங்கள் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணல. ஏன்னா இது எங்களுக்கு இன்னும் பயன்படும் மாதிரி ஆப்பாக இருக்கிறனால நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம். மறுபடியும் இவங்களுக்கு ஏதாவது வேலை இழப்பு வருமா சார்? யாருக்குங்க? இந்த புது அமைப்பு. புது அமைப்பு தான் இனிமேல் வேலை வாய்ப்பு இருக்குங்க. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஜாரோஸ். ஜாரோஸ் ஃபுட் டெலிவரி ஆப் தமிழ்நாட்டில் ஒரு 50க்கும் மேற்பட்ட டவுன்ஸில் கடந்த 7 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 10 லட்சம் கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்காங்க. ஒரு 600க்கும் மேற்பட்ட டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. ஒரு 4000 ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம கமிஷன் இல்லாத மாடலில் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம். என்ன விலையோ ரெஸ்டாரண்ட்ஸில் மெனு என்ன விலையோ அதே விலையில் கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்குறோம். டெலிவரி சார்ஜாக கஸ்டமர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டை அப்படியே கொண்டு போய் டெலிவரி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுக்குறோம். ஸோ இதனால் 3 தரப்புக்கும் எந்த ஒரு ஹைக்கும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு போய் சேருது. கஸ்டமர் கொடுக்குற டெலிவரி சார்ஜ் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு போய் சேருது. ஸோ அதனால் 3 தரப்பும் ஹாப்பி. ஆமாம், வெஸ்டர்ன் பெல்ட் கொங்கு மாவட்டத்தில் நாமக்கல் தான் முதல்ல. இப்போ நாமக்கலை தொடர்ந்து புதன்கிழமை ராசிபுரம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இதே கான்செப்டில் லான்ச் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த ஒரு கமிஷனும் இல்லை, 0 கமிஷனில் நம்ம இந்த சர்வீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே உண்டு சார். பேக்கரியிலேருந்து, ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கிராசரிஸு, மெடிக்கல் ஷாப்ஸு, ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு எல்லாமே. ஒரு டவுனில் இருக்கிற எந்த வியாபாரியாக இருந்தாலும் இந்த ஆப்பில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட டெலிவரியை சக்ஸஸாக பண்ணி கொடுக்குறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சின்ன செக்கெண்ணெய் கடையாக இருந்தாலும் சரி, நாட்டு மருந்து கடையாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே நம்ம டெலிவரி சர்வீஸ் கொடுக்குறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எங்களோட பொருளாதார லெவல் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரோஸ்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு மாற்று ஆப்பாக இருக்குது. இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாங்கள் எங்களோட பைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1000 ருபீஸ் ஓட்டுறோம் அப்படின்னா அதில் 300 ருபீஸ்க்கு மேலே எங்களோட பெட்ரோல் அலவன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி தேய்மானம் இது எல்லாமே எங்களுக்கு இருந்துச்சு. இந்த ஆப்பில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ்க்கு எங்களுக்கு கம்பெனி பைக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பைக் ப்ரொவைட் பண்ணுறப்போ எங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எங்களுக்கே இதாகுது. இதை விட இந்த ஆப்பில் பெரிய பெனிஃபிட் என்ன மக்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாரோஸில்
அந்த டேபிள் என்ன அமௌண்ட் கோட் பண்ணுறாங்களோ ஹோட்டல் அதே அமௌண்ட்டில் டெலிவரி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால மக்களுக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு அமௌண்ட் இதில் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் வரும் நாங்கள் நம்புகிறோம். நான் சிதம்பரத்துலேருந்து இங்கே இப்போ இன்றைக்கி ஃபுட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிருக்காங்க ஜாரோஸ் ஷாப்பு. அதனால் நான் இங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஆப்பில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸு எல்லாமே இருக்குது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்கள்கிட்ட இருக்காது. மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரில் டெலிவரி ஆகிடும். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் ஆர்டர் வந்து ஜாரோஸில் கொடுக்கலாம்.